நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை தைச்சேன்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியல. அப்ராக்சிமேட்டாக இந்த லெஹெங்காக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும்? நீங்கள் ஒரு கெஸ் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்ப்போம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அவங்களுக்கு மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா, எங்கள் டேடியோட மாமா பொண்ணுக்கு கல்யாணம். நானும் தம்பியும் ஒரு பைக்லேயும், அப்பா அம்மாவும் ஒரு பைக்லேயும் கிளம்பி போயாச்சு. மண்டபத்துக்கு போனோடனே ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருந்தாங்க. அப்புறம் அந்த சைடில் பார்த்தா பானிபூரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி பானிபூரி போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பானிபூரியை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ட்ரெஸ்ஸை நான் ஸ்டிச் பண்ணலை, அதுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த 2 குட்டி பசங்களும் என்னை வீடியோவும் எடுக்க விடல, ஃபோட்டோவும் எடுக்க விடல, நடுவில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ரிசப்ஷனும் முடிஞ்சிச்சு, எல்லாம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தூங்கி காலையில் மார்னிங் சீக்கிரமாக எழுந்தோம். மார்னிங் சீக்கிரமாக முகூர்த்தம் வச்சுட்டாங்க. 6 to 7:30 முகூர்த்தம். ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சூப்பராக அழகாக மேக்கப் போட்டிருந்தாங்க. எனக்கு அவங்க பண்ணுறது ஒன்றுமே புரியலனாலும் நான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் சாரீ தான் கட்டுவாங்க எங்கள் வீட்டில். ஃபைனலி ஹாப்பியாக மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் மறக்காமல் அவங்களுக்கு அவங்களோட விஷஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் ஹாப்பி ஆவாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போனால் எங்கள் அம்மாவுக்கு ஹாட் போட்ட பூரி வந்தது போல். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்களேன். இதயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.